ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் டபுள் எக்ஸல் படத்தை பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஒரு க்யூட்டான ஒரு ஸ்வீட்டான அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு படம், ஒரு ஹோப் தரக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக மகத் தான். நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவரோட ரோல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாகவும் ப்ராமினெண்ட்டாகவும் இருக்குது. அவரோட பெஸ்ட் இல் டேட் இதாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டபுள் எக்ஸல் ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக பண்ணியிருக்கார் மஹத். அண்டு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பையன் வந்து ஹிந்தியில் போய் ஒரு நல்ல ஒரு ஹிட் படம் கலக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபார் மஹத். டபுள் எக்ஸல் பாருங்கள், வெரி என்ன மோட்டிவேட்டிங் ஃபிலிம்.
ஹாய் எவ்ரிமான், இன்னைக்கு டபுள் எக்ஸல் படத்துக்கு வந்தோம். சூப்பர் ஃபிலிம், சச் அ ஃபன் ஃபிலிம், ஒரு நல்ல மெசேஜோடு இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக நாங்கள் மஹாத்துக்காக வந்தோம். மஹாத் ரொம்ப க்யூட்டாக இருக்க ஒரு கேரக்டர், அப்படியே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு, வெரி வெரி ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாப்பி ஃபார் மஹாத், ஹி இஸ் ஜஸ்ட் க்ரோயிங். அண்ட் அவரோட ஃபேஸ் வந்து பாலிவுட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹி ஹஸ் டு டூ அ லாட் மோர் ஃபிலிம்ஸ். அண்ட் கண்டிப்பாக இது மூலிமா அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட் மஹாத். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லேடிஸ் அவங்களுடைய ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி எனக்கு வந்து மஹாத் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. லைக் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மெச்சூர்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். படம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் மஹாத். டெஃபினட்டாக ஏன்னா ஒரு 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 ஹிந்தி லான்ச் அவருக்கு இந்த படத்தில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருந்தார். எஸ்பெஷலி அந்த தன்னுடைய அப்பா கதையை சொல்லுவார். நான் வந்து பி.சி. ஸ்ரீராமன் எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், நான் ஆசைப்பட்டு என்னோடய ஆசையை அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் வந்து அவர் ஹிந்தியும் அடாப்ட் பண்ணிட்டு தமிழையும் மிஸ் பண்ணிடாமல் எமோஷனும் கனெக்ட் ஆகி தட்ஸ் அ வெரி ப்ரில்லியண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த சீனை பொறுத்தளவுக்கும். அது எல்லா சீன் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஐ லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் தட் சீன். தென் அந்த தமிழ் சாங் ஒன்று பாடுறாருல, அது ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா ஒரு நைஸ் வார்ம் ஃபிலிம். டெஃபினட்டாக இட்ஸ் டூயிங் குட். ஒரு தமிழ் ஆக்டர் இங்கேருந்து அங்கே போய் அது ஒரு லான்ச்சே அப்படி ஒரு நல்ல ஒரு சீரீஸில் ஒரு நல்ல கான்செப்டில் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆல் தி பெஸ்ட் மஹாத் சார். அண்ட் யூ ஆர் கோயிங் டு go to great places. All the best for that. Thank you. Double XL is an excellent movie. Actually, பாடி ஷேமிங்கை பற்றி நிறையா பேர் வந்து நிறைய விதமாக பேசுவாங்க. இட்ஸ் அ நியூ அப்ரோச் அண்ட் ரியலி வெரி ஃபனி அண்ட் வெரி urban movie. I like it very much. Congratulations to everyone and especially to my friend Mahat. Thank you. Yeah, I would love to say the Mahat is played as a Tamilian in this film. Realistic performance. The Mahat plays a very realistic performance and everything, whatever he has done, you know, it's up to the mark. I think it's a standalone for him. Congratulations, Mahat. மகத் டார்லிங் வந்துட்டு பிச்சு உதறிக்காரு. எல்லாமே வந்துட்டு தமிழ் படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியில் போவாங்க. பட் நம்மளால் வந்து டார்லிங் வந்து டேரெக்டாக ஹிந்திக்கு போயிட்டார். வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. ஒரு தமிழ் பையனாகவே இதில் ட்ராவல் பண்ணுறாரு. கதையாக வந்து இந்த பாடி ஷேமிங் பற்றி நிறைய பேர் வந்து இந்த ஃபேட்டாக இருக்கணும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. மகத் டார்லிங், இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும். என்னோடய பெஸ்ட் விஷ் சொல்லிக்கிறேன். லவ் யூ டார்லிங். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மகத் டார்லிங் வந்துட்டு ஒரு நம்ம திடீர்னு வந்துட்டு ஒரு பாம்பேயில் போயிட்டு திடீர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எப்படி நம்ம ஃபீல் அட்டன் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பசங்க என்ன மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுவாங்களோ என்ன ஒரு ஆஃபீஸில் அதே மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அது வந்து அவர் நடிக்கல, ரியலான கேரக்டர் அதுதான். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் டார்லிங், இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும். அதை முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் படம் பண்ணிவிட்டு ஹிந்திக்கு போவாங்க. நம்மால் டேரெக்டாக ஹிந்திக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. லவ் யூ டார்லிங், இன்னும் நிறைய படம் பண்ணணும். லவ் யூ. டபுள் எக்ஸல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் படம். பாடி ஷேமிங், டபுள் எக்ஸல்ன்றது எல்லாருமே பார்த்து கிண்டல் பண்ணுற ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக டைரக்டர் வந்து படத்தை கொடுத்துருக்காரு. சோனாக்ஷி சின்ஹா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் அவங்க வந்திருக்கிறது. அதே மாதிரி ஹுமா குரேஷி. மகத் வந்து தமிழ் நடிகராக இருந்துக்கிட்டு இந்தியில் போய் அறிமுகமாகி அதில் தமிழையும் கொண்டு வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். அதாவது நம்ம சொசைட்டியில் இருக்கிற அந்த என்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மாற்றி போடுற மாதிரி ஒரு படம் தான் டபுள் எக்ஸல். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மகத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டபுள் எக்ஸில் வந்து கண்டிப்பாக மகத்திற்காக பார்க்கலாம். மகத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, தமிழ் பாடல்களும் சரி, அதில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. டான்ஸு, அவருடைய ஹிந்தி டயலாக்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக ஹிந்தி லான்ச்சில் வந்திருக்கு. டபுள் எக்ஸல் மகத்துக்கு வந்து ஒரு நல்ல அறிமுகம் தான். ஹாய், டபுள் எக்ஸல் மூவியோட ப்ரிவ்யூ ஷோ வந்திருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மஹத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் ஹிம். நம்ம தமிழ் சினிமாலேருந்து நெக்ஸ்ட் லெவலாக ஹிந்தி சினிமா போயிருக்காரு. அண்ட் ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப். என்டையர் கான்செப்ட் ஆஃப் த மூவி வாஸ் வெரி குட் அண்ட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக அவர் இது வரைக்கும் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் மேக்கிங் அஸ் ஆல் வெரி ப்ரவுட். அண்ட் எஸ்பெஷலி எல்லா சீன்ஸ்லையுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் the entire team has done a very great job. And the concept of the movie also, the body shaming பற்றி எடுத்திருக்காங்க. It's a very
very strong message. I'm very happy that someone from our industry has gone and done a very great job. So all the very best for the entire